ஓர்காக்களோட சமூக அமைப்பு ரொம்ப சிக்கலானது. அவை பாடுன்னு சொல்ற தாய்வழி சமூகங்களா வாழும். அதாவது ஒரு பாட்டி, அதோட மகள்கள், அப்புறம் அவங்களோட குட்டிகள்னு பல தலைமுறைகள் பிரியாம ஒன்னாவே வாழும். அந்த கூட்டத்தோட தலைவியே அந்த அனுபவமிக்க பாட்டி ஓர்காதான். அந்த பாட்டி தான் அந்த கூட்டத்தோட அறிவு பெட்டகம். எந்த பகுதியில உணவு கிடைக்கும், எந்த வழியில போன ஆபத்து, எதை வேட்டையாடணும் எதை வேட்டையாடக்கூடாதுன்னு எல்லா சமூக விதிகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது அவங்க தான். இது வெறும் இன்ஸ்டிங்க்ட் இல்லையா? இல்ல, இது கத்துக் கொடுக்கப்படுற பாடம். அப்போ மனுஷங்களை தாக்க கூடாதுங்கிறது அதோட சமூக விதிகள்ல ஒன்னா இருக்குதா? அது ஒரு எழுதப்படாத சட்டம் மாதிரி தலைமுறை தலைமுறையா வருதா? பல விஞ்ஞானிகள் அப்படித்தான் நம்புறாங்க. ஒருவேளை பல 100 இல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷங்க கூட மோதுறது புத்திசாலித்தனம் இல்ல அது தேவையில்லாததுன்னு ஓர்காஸ் கத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த பாடம் அதோட சமூக விதியா மாறி இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு இளம் துடிப்பான ஓர்கா குட்டி ஆர்வத்துல ஒரு மனுஷனை நோக்கி போனா, தாய் ஓர்கா ஒரு குறிப்பிட்ட ஒலியை எழுப்பி வேண்டாம் அது நம்ம இலக்கில்ல நீ எச்சரிக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க.